வணக்கம் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா திசைகள் சம்பந்தமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். டைரக்ஷன் ரிலேட்டட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த திசைகள் சம்பந்தமான வினாக்கள் எந்த எக்ஸாமில் அதிகப்படியாக கேட்பான்னு பார்த்தீங்கன்னாக்கா TNUSRB போலீஸ் எக்ஸாம், அதாவது கான்ஸ்டபிள் எக்ஸாம் அண்ட் எஸ்ஐ எக்ஸாமில் அதிகப்படியாக கேட்பாங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, ராமு மேற்கு நோக்கி நிற்கிறான். அவன் 45 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறான். அதே திசையில் மீண்டும் 180 டிகிரி திரும்புகிறான் மற்றும் அவன் மீண்டும் 135 டிகிரி கடிகார திசையில் திரும்பினால் அவன் எத்திசையை நோக்கி நிற்பான். இது பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிள் ரிலேட்டடு சம்ஸ். ஓகேங்களா, நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த சம்முக்கெல்லாம் தேவைப்படக்கூடியது வடக்கு கிழக்கு தெற்கு, அது எந்த சைடில் இருப்பானோ வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சீங்கன்னாக்கா இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரானாக்கா ராமு மேற்கு நோக்கி நிற்கிறான். இப்போ அவரு மேற்கு நோக்கி நிற்கிறாரு ராமு. சரிங்களா, இதான் மேற்கு. அப்படின்னாக்கா மேற்கு நோக்கி நிற்கிறாரு, இந்த டைரக்ஷனை பார்த்து நிற்கிறாரு. அப்படின்னாக்கா 45 டிகிரி கடிகார திசை. இன்னொன்று என்னன்னாக்கா கடிகார திசைனாக்கா இந்த சைடு இந்த ஆங்கிள். ஓகேங்களா, எதிர் கடிகார திசைனாக்கா இந்த ரொட்டேஷன். ஓகே, சரிங்களா. அப்பனாக்கா கடிகார திசையில் 45 டிகிரி திரும்புகிறார். கடிகாரம் இப்படிதான் சுத்தும். சரிங்களா, இது எதிர் கடிகார திசை. 45 டிகிரினாக்கா இதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா 90 டிகிரி, இதுக்கு 90 டிகிரி, இதுக்கு 90 டிகிரி, இதுக்கு 90 டிகிரி. ஒவ்வொரு திசைக்கு டைரக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 90 டிகிரி இருக்கு. சரிங்களா, அப்போனா 45நாக்கா இந்த கிராஸ்ல இருப்பாரு. சரிங்களா, 45 டிகிரி கடிகார திசையில் திரும்பிட்டாரு. மீண்டும் அதே திசையில் பார்த்தீங்கன்னாக்கா 180 டிகிரி திரும்புகிறார். அதாவது கடிகார திசையில் 180 டிகிரி. அப்பனாக்கா இங்கிருந்து ஒரு 45, இது ஒரு 90, இங்க ஒரு 45 வந்துச்சுனாக்கா 180 டிகிரி. அப்பனா 180 டிகிரி திரும்பிட்டாரு அதே திசையில. மீண்டும் 135 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறார். திரும்பவும் 135 டிகிரி. அப்பனாக்கா இதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 45, இது ஒரு 90 கூட்டினாக்கா மொத்தம் 135 டிகிரி. அப்பனாக்கா இவர் வந்து நிற்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா அதே டைரக்ஷன்ல தான் வந்து நிற்பார், அதாவது மேற்கு நோக்கி தான் நிற்பார். நல்லா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? சரிங்களா, அடுத்து மேற்குனாக்கா இந்த டைரக்ஷனை பார்த்து தான் அவர் நிற்பார், அதான் மேற்கு. சரிங்களா, அடுத்து இரண்டாவது கேள்வி, மனிதன் ஒருவன் தெற்கு நோக்கி நிற்கிறான். அவன் 135 டிகிரி எதிர்கடிகார திசையில் திரும்புகிறான் மற்றும் 180 டிகிரி கடிகார திசையில் திரும்பினால் அவன் எத்திசையை நோக்கி நிற்பான். நமக்கு இந்த சம்மு கேட்டது போட வேண்டியது டைரக்ஷன் தான். ஓகேங்களா, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், அவன் 135 டிகிரி எதிர்கடிகார திசை. கிளாக் வைஸ்னாக்கா இந்த சைடு, ஆன்டி கிளாக் வைஸ்னா இந்த ரொட்டேஷன். சரிங்களா, எதிர்கடிகார திசையில் 135. அப்பனாக்கா அவர் எதை நோக்கி நிற்கிறார்? ஃபர்ஸ்ட் தெற்கு நோக்கி நிற்கிறார், இந்த டைரக்ஷன்ல இருக்கிறாரு. அவர் ஃபர்ஸ்ட் 135 டிகிரி எதிர்கடிகார திசைனாக்கா இது ஒரு 90, இங்க ஒரு 45, 135 டிகிரி எதிர்கடிகார திசை மற்றும் 180 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறார். இங்க நிக்கிறாரு, இந்த டைரக்ஷனை பார்த்து நிக்கிறாரு. இங்கிருந்து 180 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறார். அப்பனாக்கா இது ஒரு 135, அப்புறம் இங்க ஒரு 45 வருமா, 45 வந்துச்சுனாக்கா 180 டிகிரி. சரிங்களா, 180 டிகிரி கடிகார திசையில் திரும்பிட்டாரு. திரும்பினாக்கா அவர் எத்திசை நோக்கி நிற்பார்னாக்கா தென்மேற்கு. என்ன, தென்மேற்கு. இது டைரக்ஷன் இன்பிட்டியன்ல இருத்தால தென்மேற்கு திசையை நோக்கி நிற்பார். அடுத்து மூன்றாவது கேள்வி, மனிதன் ஒருவன் மேற்கு நோக்கி நிற்கிறான். அவர் கடிகார திசையில் 45 டிகிரி திரும்புகிறான். மீண்டும் கடிகார திசையில் 180 டிகிரி திரும்புகிறான் மற்றும்
அவன் எதிர்கடிகார திசையில் 270 டிகிரி திரும்புகிறான் எனில் அவன் எத்திசையை நோக்கி நிற்பான். ஆங்கிள் அதாவது மேப்பட்டம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு போட்டுங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, மேற்கு நோக்கி நிற்கிறான்னு சொல்றாங்க. மேற்குனா இந்த டைரக்ஷனை பார்த்து நிற்கிறாரு. அவர் கடிகார திசையில் 45 டிகிரின்னு சொல்லியாச்சு. கடிகார திசையில் கடிகாரனாக்கா இந்த ரொட்டேஷன் வரும், எதிர்கடிகாரம்னா இந்த ரொட்டேஷன்ல வரும். 45 டிகிரினா இதுல பாதி வரும் சரிங்களா, 90 டிகிரி அதுல பாதி 45 டிகிரி சரிங்களா. கடிகார திசையில் திரும்புகிறான். மீண்டும் கடிகார திசையில் 180 டிகிரி, அதாவது 180னா அது ஈக்குவலா இது பண்ணிக்கலாம் சரிங்களா. இதான் 180 டிகிரி. இல்லைனாக்கா இது ஒரு 45, இது ஒரு 90, அதுக்கப்புறம் இங்க ஒரு 45 எடுத்தீங்கன்னாக்கா 180 டிகிரி சரிங்களா. 180 டிகிரி திரும்புகிறான் கடிகார திசையில். மற்றும் அவன் எதிர்கடிகார திசையில் 270 டிகிரி திரும்புகிறான். 270நாக்கா இங்கிருந்து ஒரு 180, இங்கிருந்து ஒரு 90 வந்தா 270 சரிங்களா. 270 டிகிரி எதிர்கடிகார திசையில் திரும்புகிறான். அப்பனாக்கா எப்படி புரிஞ்சுதுங்களா ஆங்கிள்? இது ஒரு 180 நம்ம எடுத்தோமா, 180 பிளஸ் ஒரு 90 ஆட் பண்ணனா 270 வருமா. அப்பனா இது ஒரு 45, இதுல ஒரு 45, மொத்தம் 270 டிகிரி. புரிஞ்சுதுங்களா? 270 டிகிரி. இப்போ எந்த டைரக்ஷனை பார்த்து அவர் நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தெற்குக்கும் மேற்கு இடைப்பட்ட இடத்தால தென்மேற்கு திசையை நோக்கி நிற்பார் சரிங்களா. கேள்விலாம் பார்த்தா மட்டும்தாங்க ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியா சிம்பிளா வந்துடும். ஒரு 2 நிமிஷம் தான் சரிங்களா. 2 நிமிஷம் கூட உங்களுக்கு எல்லாம் தேவைப்படாது. இங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு 2 நிமிஷம் ஆகும்னு சொல்றேன். அடுத்து 4வது கேள்வி. கிழக்கு திசையை நோக்கி நிற்கும் ஒருவர் தனது வலதுபுறமாக 135 டிகிரி திரும்பினால் அவர் எந்த திசையை பார்ப்பார்? அதாங்க மேப்பு ஃபர்ஸ்ட் போடுங்க. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குங்க. இது போல சம்முக்கெல்லாம் டைரக்ஷன் சம் எல்லாத்துக்குமே இந்த மேப் முக்கியங்க. ஓகேங்களா. அடுத்து கிழக்கு திசையை நோக்கி நிற்கிறார். ஃபர்ஸ்ட் எந்த டைரக்ஷன் நிற்கிறார்? கிழக்கு நோக்கி நிற்கிறார். வலதுபுறமாக. ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ்னாக்கா இது சொன்னோம், ஆன்டி கிளாக் வைஸ்னா இந்த டைரக்ஷன் சொன்னோம் சரிங்களா. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சரிங்களா. அதே போல வலதுபுறன்றது கிளாக் வைஸ் தான், இடதுபுறன்றது ஆன்டி கிளாக் வைஸ். டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ்ன்றது ஈக்குவல் டு வலதுபுறம். வலதுபுறமாக திரும்புகிறார்னாலும் கிளாக் வைஸ்னாலும் ஒண்ணுதான். இடதுபுறமாக திரும்புகிறார் ஆன்டி கிளாக் வைஸ்ல எதிர்கடிகார திசையில் திரும்புகிறார் சொன்னாலும் ஒன்றுதான். இந்த டைரக்ஷன் தான் வரும். வலதுபுறம்னாக்கா இந்த டைரக்ஷன் வரும். இப்ப என்ன சொல்றாங்கனாக்கா ஒருவர் வலதுபுறமாக 135 டிகிரி திரும்புகிறார். இவர் இந்த டைரக்ஷனை பார்த்து நிக்கிறாரு. நம்ம இந்த இடத்துல நின்னுனாக்கா நமக்கு வலதுபுறம் எந்த சைடு வரும்? கிளாக் வைஸ்ல வரும். அப்ப 135 சொல்லிட்டாங்க. இது ஒரு 90, இதுல ஒரு பாதி 45 எடுத்தனாக்கா 135 டிகிரி வந்துருமா. என்ன வலதுபுறன்றதால. அப்பனா அவர் எங்க எதிசை பார்த்து நிற்பார்னாக்கா தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில நிற்கிறதால தென்மேற்கு திசையை பார்ப்பார். அடுத்து 5வது கேள்வி. தெற்கு நோக்கி நிற்பவர் கிழக்கு திசையை பார்க்க குறைந்தபட்சம் எத்தனை கோணம் திரும்ப வேண்டும்? இந்த சம் பார்த்தீங்கன்னாக்கா ஒண்ணுமே நமக்கு ஆங்கிள் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனா டைரக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் மேப் அவசியங்க. ஃபர்ஸ்ட் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு போட்டுங்க. ஃபர்ஸ்ட் எந்த டைரக்ஷன் நிற்கிறாருன்னு பாருங்க. தெற்கு நோக்கி நிற்கிறாரு. அவங்க கிழக்கு திசையை பார்க்க, அதாவது கிழக்கு திசையை நோக்கி வரணும்னாக்கா குறைந்தபட்சம் எத்தனை கோணம் திரும்ப வேண்டும் சொல்லிட்டாங்க. அப்பனா குறைந்தபட்சம்னாக்கா 90 டிகிரி சரிங்களா. 90 டிகிரி கிராஸ் பண்ணாலுமே அவர் கிழக்கு நோக்கி பார்த்துருவாரு. குறைந்தபட்சம்ன்றதால தான் நம்ம 90 எடுத்தோம். ஏன் இப்படி எடுக்கக்கூடாதுன்னா இது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா வரும். இது ஒரு 90, 180, 270. அதிகபட்சம்னாக்கா 270 டிகிரியை போட்டுக்கலாம் சரிங்களா. குறைந்தபட்சன்றது 90 டிகிரி, அதிகபட்சன்றது 270 டிகிரி. அடுத்து 6வது கேள்வி. ஒரு மனிதர் மேற்கு நோக்கி நிற்கிறார். கடிகார திசையில் 27 டிகிரி திரும்புகிறார். பின் மீண்டும் வலதுபுறமாக 243 டிகிரி திரும்பினால் அவர் எந்த திசையை நோக்கி நிற்பார்? ஒரு மேப் போடுங்க. வாக்கி தெற்கு மேற்கு. ஒரு மனிதர் மேற்கு நோக்கி ஃபர்ஸ்ட் எந்த டைரக்ஷன் நிற்கிறாரு? மேற்கு நோக்கி நிற்கிறாரு. கடிகார திசையில் 27 டிகிரி திரும்புறான்னு சொல்றாங்க. 27 டிகிரினாக்கா கடிகார திசையில
45க்கும் பாதி தான் சரிங்களா. அப்பனாக்கா இங்கே தான் வருவார் 27 டிகிரி சரிங்களா. பின் மீண்டும் வலதுபுறமாக கடிகார திசையும் வலதுபுறமும் ஒன்று தான். அப்பனாக்கா இங்கிருந்து ஒரு 243 டிகிரி திரும்புகிறார். அப்பனாக்கா 27 ஒரு 243 கூட்டிங்க 0 டோட்டலாகவே அவர் 270 டிகிரி அதாவது மேற்கு நோக்கி நிற்கிறாரு. ஃபர்ஸ்ட் கடிகார திசையில் 27 திரும்புகிறாரு, மீண்டும் வலதுபுறமாக 243 திரும்புறான்னு சொல்லியாச்சு. அப்பனாக்கா இங்கிருந்து வந்தால் 180 வரும். 180நாக்கா அப்பனா தெற்கு நோக்கி நிற்பார் சரிங்களா. டோட்டலாகவே தெற்கு நோக்கி நிற்பார். ஆங்கிள் தாங்க முக்கியம். ஆங்கிளும் டிகிரி எந்த டைரக்ஷன் இதை மட்டும் பேஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த சம்மளை ஈஸியாக நீங்கள் மார்க் அள்ளிடலாம். எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நம்ம ஈஸியாக சிம்பிளாக போட முடியும். எளிமையான சம். ஏன்னா இது ரீசனிங்கில் வரக்கூடியது எல்லாமே போலீஸ் எக்ஸாமில் கம்பல்சரியாக கேட்பாங்க. ஒன்று இல்லைன்னா 2 கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.